சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் இன்று நடைபெற்று வரும் பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 23,000 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே அரசு துறைகளில் மட்டுமின்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி தனியார் நிறுவனங்களின் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் வேலைவாய்ப்பு முகாம்களின் மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைந்துள்ளனர். அவற்றின் தொடர்ச்சியாக அண்மையில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது போடப்பட்ட 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் விரைவில் தொடங்கப்படவுள்ள தொழில் நிறுவனங்களில் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெறவுள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள சென்னை துறைமுக விளையாட்டரங்கில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இம்முகாமில் அமைச்சர்கள் திரு பி மோகன், திருமதி ப வளர்மதி, திரு பி பழனியப்பன், திரு TKM சின்னையா, திருமதி S கோகுல இந்திரா, திரு BV ரமணா, திரு S அப்துல் ரஹீம், மாநகராட்சி மேயர் திரு சைதை துரைசாமி ஆகியோர் பங்கேற்று பார்வையிட்டு வருகின்றனர். முகாமில் காலை 11 மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 1000 பேருக்கு அமைச்சர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினர். மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அமைத்துள்ள அரங்குகளில் சுமார் 23,000 பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்காக 8ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI, பாலிடெக்னிக் மற்றும் தொழிற்கல்வி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளை பயின்றவர்களும் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து மொத்தம் 65,000க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசின் வேலைவாய்ப்புத்துறை இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர். பணிகள் பெற விரும்புவோர் தம்முடன் தன்விவர குறிப்பு, வயது சான்றிதழ், படிப்புச் சான்றிதழ்களுடன் 3 புகைப்படங்களும் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெளியூர்களிலிருந்து வரும் விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், சுங்கச்சாவடி மற்றும் கிராஸ் சாலை சந்திப்பு பேருந்து நிலையங்களில் வருவாய்த்துறை சார்பாக உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முகாம் வளாகத்தில் குடிநீர், கழிவறைகள், காத்திருப்பு அறைகள் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முகாமில் பங்கேற்றுள்ள இளைஞர், இளம் பெண்கள் மற்றும் உடன் வந்தோர் என அனைவருக்கும் வடசென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் இலவச உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது.